தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராஜ்யசபா எம்பி பதவி கேட்கின்றார் திமுக அதிர்ச்சி. ராஜ்யசபா எம்பி பதவி கேட்கின்றார் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ், தேமுதிக ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை வாங்கின. தற்பொழுது திமுக படுதோல்வி அடைந்தது. காங்கிரஸ் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும் தலா ஒரு எம்பி சீட் கொடுத்தது திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவற்றுக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளன. தற்பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கிடையாது. திமுக கூட்டணி பலவீனமடைந்தது. மீதமுள்ள கட்சிகளை திமுக தக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த வாய்ப்பை பயன்படுத்த நினைக்கின்றார் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன். தன்னுடைய கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வேண்டும் என கேட்கின்றார். அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து ராஜ்யசபா தேர்தல் வர உள்ளது. அப்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அந்த ஒரு தொகுதியை வழங்க வேண்டும் என திமுக கூட்டணியிடம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்துள்ளார் திருமாவளவன். இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திமுக மொத்தம் 59 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றுள்ளன. ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் மட்டும்தான் திமுகவால் வெற்றி பெற முடியும். ஆக இந்த 5 ஆண்டுகளில் திமுக 3 ராஜ்யசபா எம்பிக்களை மட்டும்தான் பெற முடியும். தற்பொழுது தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சி கேட்பது திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது.